கண்ண கட்டிக்கிட்டு பீசஸ பார்க்காம வார்த்தைகளால மூவ்ஸ சொல்லி ப்ளே பண்றது தான் பிளைண்ட் ஃபோல்டு செஸ். நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்த பிளைண்ட் ஃபோல்டு செஸ் ப்ளே பண்றத நாம பார்த்தோம். விசுவலேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக மோஸ்ட்லி இந்த பிளைண்ட் ஃபோல்ட் செஸ் ப்ளே பண்ணுவாங்க. பிலிடர் மார்ஃபி காலகட்டத்துல தான் இந்த பிளைண்ட் ஃபோல்டு செஸ்ங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறுது. 1783ல பிலிடர் 3 பிளேயர் கூட பிளைண்ட் ஃபோல்டு செஸ் ப்ளே பண்றாரு. 1858ல பவுல் மார்ஃபி 8 பிளேயர் கூட பிளைண்ட் ஃபோல்டு செஸ் ப்ளே பண்றாரு. அதுல 6 மேட்சஸ் பண்றாரு, 2 மேட்சஸ் டிரா ஆகுது. பிலிடர் நைட்டு தூக்கம் வரலைன்னா செஸ் போர்ட மைண்டுக்குள்ளேயே விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளைண்ட் ஃபோல்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த வீடியோல நீங்க பிளைண்ட் ஃபோல்ட் ஆன்லைன்ல ப்ளே பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை உங்களுக்கு சொல்லப்போம். செஸ் இன்சைட்ஸ் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பிளைண்ட் ஃபோல்ட் ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ E4 ஃபர்ஸ்ட் மூவ் சூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஒரு மூவ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க மூவ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மூவ்ஸ்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன மூவ்லாம் ப்ளே பண்ணிருக்கீங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க ப்ளே பண்ண மூவ்ஸை போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுல செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒயிட் ப்ளே பண்ண போறீங்களா இல்ல பிளாக் ப்ளே பண்ண போறீங்களாங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரென்த்தோட லெவலையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல லெவலை இன்க்ரீஸ் வச்சு நீங்க ப்ளே பண்ண கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணுவாங்க. நீங்க ஆரம்பத்துல ப்ராக்டிஸ் பண்ணும்போது மூவ் டேக் பேக் எடுக்கிறதுக்கும் ஸோ மூவ்ஸை நீங்க செக் பண்றதுக்கும் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு. அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளைண்ட் ஃபோல்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.